அருமை பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்திருக்கிற வார்த்தை இதோ யோவான் 6 34 வசனம். அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை வழிநடத்தும்படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ஒரு ஒரு வார்த்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்துவங்களை கொடுத்து ஆண்டவரே, அந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஏனெனில் ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீர் எங்களை அறிந்திருக்கிறபடினால், எங்களை அழைத்திருக்கிறபடினால், எங்களை தெரிந்து கொண்டபடினால் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை செய்யவும் ஆண்டவர், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் ஆண்டவரே, நீர் எங்களை இந்த பூமியிலே தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, ஒரு காகமானது எப்படி அதற்கு தனக்கு கிடைக்கிற உணவை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து ஆண்டவரை வாழும், அது போல ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா தகப்பனை மற்றவர்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் என்ன வார்த்தைகளை கற்றுக்கொண்டோமோ, இதிலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாக, அதை அறிந்தவர்களாக மற்றவர்களுக்கும் நாங்கள் சாட்சியா இருக்கும்படி, அவர்களையும் ஆண்டவரை உம்முடைய வழியிலே நாங்கள் நடத்தும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையானது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஏனெனில் ஆண்டவரை இன்னைக்கு அநேக மனிதர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனை உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை சில காரியங்களுக்கு அடிமையாகி ஒரு மெழுகானது எப்படி ஆண்டவரே அப்பா தகப்பனே தன்னைத்தானே உருக்கி கொண்டு ஆண்டவரே அது தன்னை ஆண்டவரே சில பேருக்கு வெளிச்சமா இருக்கும், சில பேருக்கு ஆண்டவரே அப்பா அது மற்ற காரியங்களை போல ஆண்டவர் பிரியமில்லாததா இருக்கும். ஏனெனில் ஆண்டவர் உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா. ஒரு வீட்டுக்குள்ளே ஆண்டவரே தகப்பன் ஒரு விளக்கு தண்டில ஒரு மெழுகை கொளுத்தி வைத்தால் அந்த வீடு முழுவதும் வெளிச்சமா இருக்கும் ஆண்டவரே. ஆனால் மற்றவர்களும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அந்த மெழுகை கொளுத்தி வெளியிலே வைத்து விடுகிறார்கள். காற்று அடிக்கும் போதோ இல்ல மழை பெய்யும் போதோ ஆண்டவரே அது அணைந்து போய் விடுகிறது ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரே அநேக பிள்ளைகள், அநேக ஆண்டவரே மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எனக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் நான் இப்படிதான் வாழணும், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களே தன்னை அடிமையாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் போய்விடுகிறார்கள் ஆண்டவரே. ஒரு சிலர் நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்திலே என்னை முழுவதுமாய் தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திற்கு வருகிறார்கள் ஆண்டவரே. தகப்பன் இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எப்படி உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறதோ அது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களை கர்த்தர் ஆண்டவரை உம்முடைய விளக்கு தண்டிலே வைத்து ஆண்டவரே தகப்பனை அவர்களை இந்த பட்டணத்திற்கும் ஆண்டவர் இந்த தேசத்திற்கும் ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களை வெளிச்சமாய் வைக்கும்படியாக இந்த வேலையிலும் கூட முழுமனதோடு உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.